சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தயே. பாருங்க, சுக்லம் பரதரும் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத். பிரசன்ன வதனம்னு 6ல் நிறுத்திட்டாங்க. பிரசன்ன வதனம் 6 சக்கரம்ட்டு. பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப, எல்லா வினைகளையும் நியாத்தி தரணுமா. அதுவே ஏந்துக்க முடியாம உட்காந்து சிரிக்காது. கை 4 வச்சு நீ எப்படா நான் நடக்குது, வாய்க்கும் கைக்கும் முடியாது. தும்பி கை இருக்கிற ஒரு யானைக்கு எதில் எடுத்து வாயில தள்ளும்? தும்பிக்கையில். அதுக்கு எது கையே? வானம் தானே 4 கால் கொடுத்தாரு கடவுள. நீயே அது கையை வச்சுட்டு சாப்பிடலன்னா என்ன பண்ணும் பாவம்? அதுவரை 4 கையிலையும் 4 குத்துட்ட. புரியுதா? தும்பிக்கையை வச்சுன்னா அதில் வர ஒரு தந்தத்தை வர வச்சு எழுத்துக்கிறாரு. யாரோ ஒருத்தர் புக்கு எதனாராமா, அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்து ஏதத்துக்கு ஆணிலன்னு அவசரமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாங்க, டக்குன்னு பிடிங்க. அப்போ பிடுங்குற மாதிரி தான் இருக்குது. இது அதுவும் உடைகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு உடச்சு என்ன பண்ணிக்கிறாரு, கேட்டுரு. ஏன்னா அதுக்குள்ளே கதை போயிடுச்சேன்னா, பாட்டுக்கிட்டு முடிஞ்சிச்சேன்னா டக்குன்னு அவசரமாக உடச்சி சொல்லுப்பா அன்னிட்டு எழுதிக்கிறாரு. இது என்ன பக்க வேற ஏதோ காரணம் இருக்கும். சீக்ரெட்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும். புராணங்களை புரிந்து கொள்றதுக்கு ஞானம் வேணும். சராசரியாக நீங்கள் பற்றி நான் கிண்டல் பண்ணுறேன்னா எனக்கு அந்த பக்கம் புரியும், எனக்கு அந்த பக்கம் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட, இப்போ எப்படி அந்த பாவ பொறுப்பை மாற்றி விட்டேன், அந்த மாதிரி இந்த பாட்டுக்கும் அர்த்தம் வேற இருக்குது. இந்த பாட்டுக்கும் வேற ஒரு அர்த்தம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து தனியாக தான் என்னை பார்த்து என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும். இது இப்போ பாவு பொறுத்து சொன்ன மாதிரி இதே சொல்ல முடியாது. அப்போ வேற விஷயம் இருக்குதுன்னா, சசி வர்ணம்னா 5 கலர். பாட்டு ஒன்று எழுதி வச்சுக்கிறேன், பாட்டு ஒன்று எழுதி வச்சுக்கிறேன். போய் பாட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ. என்னுடைய பயிற்சியில் அது இருக்குது, தேடி எடுத்துக்கோ. எங்கே திருநேன் பிட்டு வச்சேன்னீங்கல்ல, போய் பிட்டு வச்சுக்கோ. எங்கன்னா போய் படிச்சு உன்னால புரிஞ்சுக்க முடியும்னா, நான் ஒரு விநாயகன். எதனால அப்படின்னு கேட்டா, எல்லா வினையும் என்னால் ஆற்ற முடியும். நீயும் யாரு தான்? விநாயகன் தான். இந்த விநாயகனுக்கு நீயா இருக்கிற, உனக்கு உனக்கு செயல்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற, இந்த வினைகளுக்கெல்லாம் நாயகமா இருக்கிற உனக்குள்ள இருக்கிற ஒண்ணுக்கு பேர் என்ன? அதே நான் விநாயகனா, நீ யாரு தான்? எல்லாரும் யாரு தான்? நாய்கிட்ட சொன்னா ஒத்துக்கான்? ஏன் ஒத்துக்காததுக்கு என்ன காரணம்? அதுக்கு அறிவு இல்லை. அது கண்டி அறிவு வந்து என்ன பண்ணி இருக்கான். இந்த ஒத்துக்கிற அறிவு உனக்கு குத்த, நீ ஒத்துக்கல, நீ எப்பேற்பட்டாலே. ஒத்துக்குனா நீ மனுஷன் விநாயகன், ஒத்துக்கலைன்னா நீ ஏன வேலைக்காவாத பீஸ்.